என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பல சமயத்தில் பல பிரச்சனைகள் தொடர்ச்சியாய் நீண்டு கொண்டே இருக்கிறதை பார்க்கும் பொழுது இதற்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? என்னைக்கு தான் இந்த பிரச்சனை நம்ம வாழ்க்கையிலிருந்து ஒளிந்து போகுமோ, ஓய்ந்து போகுமோ? இந்த கடன் பிரச்சனை அல்லது குடும்ப சண்டைகள், தீராத சில வியாதிகள், இவைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியே இல்லையா? கடைசி வரையிலும் என் வாழ்க்கையில் இப்படியே தான் நான் இருப்பேனா என்றெல்லாம் சொல்லி பல சமயங்களில் நமக்குள் வேதனை ஏற்பட ஆரம்பிக்கும். இப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தன வாழ்க்கையும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. எகிப்திலே அவர்கள் 400 வருடங்களுக்கும் அதிகமாய் அடிமைப்பட்டு காணப்பட்டார்கள். அந்த நாட்களில் அவளுடைய மனதில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் எழும்பியிருக்கும்? எது வேணாலும் மாறலாம், ஆனால் எங்கள் அடிமைத்தனத்தில் எந்தவித மாற்றம் ஏற்படாது. அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கெல்லாம் அவர்கள் கடந்து போயிருப்பார்கள் அல்லவா? அருமையான மகனே, அருமையான மகளே, நீ உன் வாழ்க்கையிலே இப்படி தீராத சில பிரச்சனைகளை கண்டு இதுக்கெல்லாம் முடிவே இல்லை, கடைசி வரல என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் என்று சொல்லி நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 1 வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். போக விடுவது மாத்திரமல்ல, பார்வோன் உங்களை தன் தேசத்தில் நீங்கள் இருக்க வேண்டாம் என்று சொல்லி துரத்தி விடுவான் என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நான் கட்டளிடுவேன் என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் மோசே கூட அந்த இடத்தில் தளர்ந்து போனார். என்ன ஆண்டவரே, இன்னும் உம்முடைய ஜனங்களை நீர் விடுவிக்கவில்லையே என்று சொல்லி ஆதங்கப்பட்டு கொண்டார். ஆனால் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. உங்களை விடமாட்டேன் என்று சொல்லி இறுக பற்றி பிடித்து கொண்டிருக்கிற இந்த பார்வோன், நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி உங்களை துரத்திவிடத்தக்கதான ஒரு காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் அங்கு தன் வார்த்தையை வெளிப்படுத்தினார். இப்படித்தான் அருமையான மகனே, அருமையான மகளே, தொடர்ச்சியான ஒரு கடன் பிரச்சனை இருக்கலாம், தீராத பல தொல்லைகள் இருக்கலாம், இந்த பிடியிலிருந்து எனக்கு விடுதலையே இல்லையா என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். குடும்ப சண்டை சச்சரவுகள், இது ஓயாதா, எங்கள் குடும்பத்தில் சமாதானம் திரும்பாதா என்றெல்லாம் சொல்லி நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையிலே முடியாது என்று சொல்லி நீங்கள் நினைக்கிற இடத்திலே கர்த்தர் தன் பலத்த கரத்தை வெளிப்படுத்தி ஆச்சரியமான மாற்றத்தை உண்டு பண்ணுவார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தன் தேசத்திலிருந்து பார்வோன் எப்படி துரத்தி விட்டானோ, அந்த அடிமைத்தனத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைத்தாரோ, அப்படியே உங்கள் வாழ்க்கையிலும் ஆச்சரியமான மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வந்து மகிமையான காரியங்களை செய்வார். தொடர்ந்து அவருடைய நேரத்துக்காக பொறுமையோடு கூட காத்திருங்கள். வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் உண்மை உள்ளவர். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தன் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி தன் மகிமையை விளங்க பண்ணுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.